லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று இயேசு நம்மை பார்த்து இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். அப்படி நான் சொல்றபடியே என் வசனத்தை கீழ்ப்படிஞ்சு கேட்டு விசுவாசித்தீங்கன்னா, இந்த ஆழமான அடுத்த வசனத்தில் பார்த்தா, ஒரு கட்டடம் நல்ல ஆழத்தில் மண் எடுத்து கடினமான பாறை மேலே கட்டினா பெரும் சுனாமி பெரும் வெள்ளம் வந்து தாக்கினா அது உறுதியாக இருக்கும். அப்படி இல்லாத சாதாரண ஆழம் குறைவான நல்ல மணல் இல்லைன்னா கட்டடம் வீழ்ந்து போயிடும். ஆழமாய் மண் எடுக்கப்பட்ட கட்டடம் ஃபவுண்டேஷன் உறுதியாக இருந்துச்சுன்னா அந்த கட்டடம் விழவே விழாது. அதுபோல் என்னுடைய வசனத்தை நீங்கள் உறுதியாக நம்பி கேட்டு விசுவாசிச்சிங்கன்னா, நான் சொல்கிறபடியே நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னுள்ள வாழ்வீங்க, எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள், உங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் என்னை பார்த்து இயேசுவே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, என் பேச்சு நீங்கள் கேட்கலையே, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறீங்களா, நான் சொல்கிறபடி நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? ஆபிரகாம் பாருங்கள், 75வது வயசில் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த ஒரு வார்த்தையை கெட்டியமாக பிடிச்சிக்கினார். அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து நடக்க ஆரம்பிக்கிறார். அவர் நிறைய கடுமையான சோதனைகளை சந்தித்தாலும் அந்த ஒரு வார்த்தை, அந்த வசனம் தேவ வார்த்தை ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு விசுவாசித்து வெற்றியை பெறார். வெறும் ஆசீர்வாதத்தின் தகப்பனா ஆபிரகாம் விளங்குறார். நோவாவை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் நீ செய் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். மழையை பார்த்ததில்லை, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்தார், ஆண்டவர் சொல்கிறபடியே செய்தார் என்று அந்த வசனமும் எழுதியிருக்குது. அவர் எதுவும் மாறலை. என்னைக்கோ வரப்போகிற மழையை நம்பி அவர் அந்த பேழையை கட்ட ஆரம்பிக்கிறார். 120 வருஷம் நினைக்கிறேன் அந்த பேழையை செய்யறதுக்கு மழை கிடையாது. அவர் அந்த விசுவாசத்தை சந்தேகிக்கவே இல்லை, கடவுள் அவருடைய வார்த்தையை சந்தேகிக்கவே இல்லை. அந்த ஒரு வார்த்தையை நம்பி 100 வருஷம் 120 வருஷம் நினைக்கிறேன் அந்த பேழையை செஞ்சு விசுவாசத்தினால நோவா நடக்கிறார். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறீங்களா, என் வசனத்தை நீங்கள் கீழ்ப்படுறீங்களா, என்னுள்ள நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ஆண்டவரே ஆண்டவரே, நான் உண்மையில விசுவாசமாக இருக்கிறேன், உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உமக்காக நான் வாழ்வேன். அப்படி நாம் வாழும்பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்.